ஸோ பொதுவா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இம்மீடியட்டா நம்ம வந்து நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்லிட்டு மில்க் செக்ரேஷன் அதிகம் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த வெந்தயம், சோம்பு, மீன், நட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேலப்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணுது. பொதுவா இதுக்குன்னு ஒரு டயட் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே எக்ஸ்ட்ராவாகுது. பிரெக்னன்சி அப்போ எப்படி கேலரீஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சோ, எப்படி கால்சியமுடைய ரெக்வயர்மென்ட் அதிகமாச்சு, எல்லா அயர்ன் எப்படி ரெக்வயர்மென்ட் அதிகமாச்சோ, அதே மாதிரி லாக்டேஷன் அப்போ, அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் பீரியட்லயும் அது வந்து கண்டிப்பா வந்து இது எல்லாமே அதிகமாகுது. ஸோ அதுக்கேத்த மாரி ஃபுட்ட பேலன்ஸ்டா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் இருக்கணும். அயர்ன் ரிச்சா இருக்கணும். ஸோ அயர்ன் இருக்கும்போது கண்டிப்பா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் இருக்கணும். ஸோ அயர்ன் ரிச் உங்களுக்கு தெரியும் இல்லையா? டேட்ஸு, ஃபிக்ஸு, கீரைகள் இதெல்லாம் வந்து நேச்சுரலா நம்ம ரெகுலர் ஃபுட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டே வர வர ப்ளஸ் நம்மளோட அம்மாவே நம்மளுக்கு குடுப்பாங்க. மருந்து குழம்பு அந்த மாரிலாம் வச்சு குடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பூண்டு இதெல்லாம் நேச்சுரலாவே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லாம சாப்பிட்டீங்கனாலே நல்ல ஹெல்தியான லாக்டேட்டிங் பீரியட நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்.